பெருசுங்களே பெருசுங்களே சிறுசுங்களே சின்னஞ்சிறுசுங்களே ஐயா மாரே அக்கா மாரே அண்ணன் மாரே அக்கா மாரே தம்பி மாரே தங்கச்சி மாரே செய்தியா பார்க்காம சிரிப்பா சிரிக்கிற நிகழ்ச்சியா பார்க்க நாட்டு நடப்பை எல்லாம் கலகலப்பா கண்டுகளிக்க நம்ம பேப்பர் தோசை வந்திருக்கு. எல்லாரும் பாருங்க, நல்லாவே பாருங்க. தந்தனக்க 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 பாரு பாரு நியூஸ் பாரு வாய்ஸ் சொல்ல சொல்ல விரியும் நல்லாதானே புரியும். நல்ல செய்தி கொள்ளை செய்தி கொலை செய்தி கொள்ளை செய்தி நாட்டு செய்தி வீட்டு செய்தி நாலாபுரம் நடத்தும் செய்தி கொத்தமல்லி வாசம் என்ன கேடு ஏது நீ பாரு. இன்னைக்கு நம்ம பேப்பர் தோசையில தேசிய தலைவர்களோட வருகை, தெரு தெருவா தலைவர்கள் பரப்புரை, சிக்கன குவார்டர் பாட்டில், சிக்காத ரூபா நோட்டு, சூடான நாட்டு செய்தி, புதுசா கிரகம் கண்டுபிடிப்பு, ஊழல்ல சிக்கி கிடைச்ச பதவியை பறிகொடுத்து தவிக்கிற நம்ம ஊர் எம்பி செய்தி, தேர்தல் கால நட்சத்திரங்களால மினுமினுக்கிற கோலிவுட் நட்சத்திர செய்தி எல்லாம் பாட்டு கூத்துன்னு பட்டே கலப்புது பாருங்க. மாலுமை இல்லாத கப்பல் போல தள்ளாடுது காங்கிரஸ். பாஜக தலைவர் ராஜ்நாத் சிங் தமிழகத்தில் பரப்புரை, சொந்த கட்சி கூட்டு கட்சி வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை. உள்ளாட்சியில் நல்லாட்சி அமைய திமுக அதிமுக முயற்சிக்க வெள்ளை மத்திய அமைச்சர் வாசம் பாய்ச்சோ. உள்ளாட்சிகளுடைய செயல்பாடு என்பது எதிர்பார்ப்பிற்கு ஏற்றவாறு கிடையாது. அதற்கு அடித்தளம் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள். பாஜக தனியா ஆட்சி அமைக்க முடியாது, இடதுசாரி ஆட்சி அமைய வாய்ப்பு. கோவையில் தாப்பா பேட்டி. ஒரு மேடையில் ஒரு அணியில் வராத கட்சிகள் கூட தேர்தல் முடிவுக்கு பின்பு வகுப்புவாத சக்திகள் மத்தியில் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதால் இடதுசாரிகளும் மதச்சார்பற்ற சக்திகளும் அமைக்கிற ஆட்சிக்கு ஆதரவு தர முன் வந்திருக்கிறார்கள். விடு விட ஓட்டு கேட்டு நோட்டு கொடுக்குது கட்சிகள். பம்பரத்துக்கு எதிராக கேரளா பணம் வைகோ குற்றச்சாட்டு. எவ்வளவு வருதுன்னு தெரியல. நான் கேள்விப்பட்டது ஒரு கட்சி ஓட்டுக்கு 3000, இன்னொரு கட்சி ஓட்டுக்கு 2000 கொடுக்க போறதாக கேள்விப்பட்டேன். எத்தனை சோதனை வந்தாலும் திமுக தான் சொந்த கட்சி, கலைஞர் தான் தலைவர். காரைக்குடி காதணி விழாவில் முக அழகிரி பேச்சு. யூபியில் எதிர்ப்பு, ஆம் ஆத்மிக்கு எதிர்ப்பு. வாரணாசி தொகுதியில் மோடிக்கு எதிராக தெரு தெருவா பரப்புரை செய்த கெஜ்ரிவாலுக்கு எதிர்ப்பு, பாஜகவினர் எதிர்ப்பு. கோட்டர் திமுக வீட்டுல டாஸ்மாக் பெட்டியா பதுக்க ஓட்டுக்கு பாட்டில் கொடுக்க முயற்சி. பறக்கும் படை அதிரடி, பாட்டில்கள் பறிமுதல். திருவள்ளூரில் பரபரப்பு. ஆண்டுக்கு இருமுறை மக்கள் நீதிமன்றம் நடத்த வேண்டும். கோவையில் நடந்த நீதிபதிகள் மாநாட்டில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சதாசிவம் பேச்சு. வேண்டும் வேண்டும் கூலி உயர்வு. விசைத்தறி தொழிலாளர் போராட்டம். போராட்டத்திற்கு ஆதரவா பல்லடத்தில் கடை அடைப்பு. கடை வீதி காய்கறி சந்தை கதவடைத்து வணிகர்கள் போராட்டம். கூடலூரில் சாலை மறியல், கொல்லப்பட்ட பெண்ணின் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கேட்டு பொதுமக்கள் மறியல். சிவகங்கையிலும் மறியல், அவிபால் நிர்வாகத்தை கண்டித்து பால் பாக்கெட்டுடன் சாலையில் மறியல். நகையிலும் மறியல், குடிநீர் வசதி கேட்டு காலி குடங்களுடன் சாலையில் மறியல். சூப்பரான செய்தி நம்ம செய்தி. நாட்டை ஒரு அடி கூட முன்னேற விடாமல் முட்டுக்கட்டை போட்டு வந்தது கை கட்சி தான் என்று கம்யூனிஸ்ட் கட்சியின் ஜி ராமகிருஷ்ணன் கருத்து கூறியதாக கருத்தாய் கூறுகிறார் நமது தலைநகரத்து செய்தியாளர். ஓட்டுக்கு பணம் கொடுத்தாலும் ஓராண்டு சிறை தண்டனை, பணம் வாங்கினாலும் ஓராண்டு சிறை என்று தேர்தல் ஆணையம் கூறிக்கொண்டே இருக்கும். ஆனால் நடுச்சாமத்தில் பணம் கொடுக்க முயற்சி செய்வார்கள் என்று மருத்துவர் ராமதாஸ் பரப்புரையில் பேசியதாக போட்டு உடைக்கிறார் நமது ராணிப்பேட்டை செய்தியாளர். ராஜீவ் கொலை வழக்கில் சிறையில் உள்ள முருகன், சாந்தன், பேரறிவாளன் மூவரின் விடுதலை பற்றிய வழக்கில் விரைவில் தீர்ப்பு வந்துவிடும் என்று உச்ச நீதிமன்ற நீதியரசர் சதாசிவம் தேதி குறித்துள்ளதாக வாய்தா வாங்குகிறார் நமது வழக்காடு மன்றத்து செய்தியாளர். இன்னும் ஒரு வாரம் இருந்தீங்கன்னா உங்களுக்கே விடை கிடைக்கும்.
ஓட்டு கேட்டு போன இடத்துல அடிதடி மோதல் கலகத்தில் ஈடுபட்டதாக டிஆர்பி ராஜா எம்எல்ஏ மீது வழக்கு போடப்பட்டதாக புகார் மனுவை அனுப்பியுள்ளார் நமது திருவாரூர் செய்தியாளர். தென்காசி தொகுதியில் 10 மணிக்கு மேல டிவி சின்னத்திற்கு ஓட்டு கேட்டு போன புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி மீது முத்தான 3 வழக்குகள் பதியப்பட்டுள்ளதாக எஃப்ஐஆரை தட்டிவிட்டுள்ளார் நமது விருதுநகர் செய்தியாளர். மயானத்தில் மேற்கூரை அமைக்கப்பட்டதில் 23 லட்சம் இழப்பு ஏற்பட்டது என்றால் அதற்கு அதிகாரிகள் தான் காரணமே தவிர அமைச்சர்கள் கிடையாது என்று பதவியை பறிகொடுத்த திமுக எம்பி செல்வ கணபதி கூறியதாக கட்சி தாவுகிறார் நமது சொக்கத்தங்க செய்தியாளர். ஒரு சாட்சி கூட எந்த இடத்திலும் நான் லஞ்சம் பெற்றதாகவும் கையூட்டு பெற்றதாகவும் சாட்சியம் அளிக்கவில்லை. ஒரு ஆவணங்களில் கூட நான் என்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக ஆதாரங்கள் இல்லை. ரீகவுண்டிங் அமைச்சர் என்று சிதம்பரத்தை மோடி காச்ச, என்கவுண்டர் முதல்வர் என்று மோடிக்கு சிதம்பரம் பதிலடி கொடுக்க, அதற்கு நாட்டின் பொருளாதாரத்தையே என்கவுண்டர் செய்த அமைச்சர் எத்தனை முறை எண்ணினாலும் இந்த முறை ஜெயிக்க முடியாது என்று மோடி மறுபடியும் தாக்கியுள்ளதாக பின்பாட்டு பாடுகிறார் நமது எசப்பாட்டு செய்தியாளர். ஆந்திர மாநிலத்தில் தெலுங்கானாவில் கூட்டணி, சீமந்திராவில் தனி அணி என்று இருக்கும் பாஜகவுக்கும் தெலுங்கு தேசத்துக்கு இடையே அமைதி பேச்சுவார்த்தை துவங்கியுள்ளதாக வெள்ளைக்கொடி அசைக்கிறார் நமது வெள்ளந்தியான செய்தியாளர். ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆதரவாக மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் பேட்டி கொடுத்த உச்சநீதிமன்றத்தின் மூத்த வக்கீல் பிரசாந்த் பூஷன் மீது குல்லாவை கழற்றி தாக்குதல் நடந்ததாக ஹெல்மெட் மாட்டுகிறார் நமது ஜனநாயக நாட்டு செய்தியாளர். மன்மோகன் சிங் 10 ஆண்டுகளில் பல சாதனைகளை நிறைவேற்றியுள்ளார், 3 நாளைக்கு ஒரு முறை மக்களிடம் பேசியுள்ளார் என்று பிரதமரின் மீடியா தொடர்பாளர் விளக்கம் அளித்துள்ளதாக விவரிக்கிறார் நமது தகவல் தொடர்பு செய்தியாளர். தூத்துக்குடி துறைமுகத்தில் வந்து இறங்கிய பனாமா கப்பலில் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட சேட்டலைட் போன் இருந்ததால் கரையோரம் தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாக நங்கூரம் பாய்ச்சுகிறார் நமது துறைமுகத்து செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு நங்கூரம் பாய்ச்சுகிறோம். தெருவில் இறங்கி நடமாட முடியாத அளவுக்கு கொடி தோரணம் பதாகைன்னு கண்ணை மறைச்சு கட்டி வச்சுட்டு தேர்தல் திருவிழா கூத்து நடக்குது. பரப்புரையில் பரபரப்ப கிளப்ப நடிகர் நடிகைகள் பட்டாளம் படையெடுத்து வந்து போடுங்கம்மா ஓட்டுன்னு வலம் வந்துகிட்டு இருக்காங்க. ஊரெல்லாம் அலை அடிக்குது, புயல் அடிக்குது, சூறாவளி அடிக்குது, சுனாமி அடிக்குதுன்னு சொன்னாங்க. இதுக்கு இடையில கோலியோட சுத்தி சுத்தி ஆள் பிடிக்கிற வேலையும் நடக்குது. அதுல லேட்டஸ்டா ஆலையில சிக்கி இருக்காரு இளைய தளபதி. வாங்க பாப்போம். வாழ்க்கை ஒரு வட்டம், இது விஜயோட பஞ்சு டைலாக். வட்டத்தோட இந்த பஞ்சு டைலாக் விஜயோட அரசியல் ஆசைக்கும் பொருந்தும். ஆரம்பத்தில் அவரோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகரன் கருப்பு சிவப்பு கட்சியோட தீவிர ஆதரவாளராக அறியப்பட்டவர். கருணாநிதி வசனத்தில் எஸ்எஸ்சி படமும் இயக்கியிருக்காரு. ஆனால் விஜய் மாஸ் ஹீரோ ஆன பிறகு அவரை மாண்புமிகு அரசியல்வாதியாக மாற்றி பார்க்கணுங்கிறது அப்பாவோட மாபெரும் ஆசை. அதுக்காகவே விஜய் ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கம்னு பேர் மாற்றி தனி கொடியெல்லாம் உருவாக்கி அப்பாவும் மகனும் தர்பாரை ஆரம்பித்தாங்க. தையல் மிஷின் கொடுக்கறது, நோட் புக் கொடுக்கறதுன்னு நற்பணிகள்ங்கிற பேரில் அரசியல் கட்சிகள் என்னென்ன அலப்பறை பண்ணுவாங்களோ அத்தனையும் பண்ணாங்க. விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக மாநாடும் நடத்தினாங்க. விஜயை எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம் நெக்கி தள்ள நெரிசலில் எரிச்சல் ஆயிட்டாரு நம்ம இளைய தளபதி. சினிமாவில் இன்டர்வல் விட்டு பார்த்துருக்கோம். வீட்டுக்கே இன்டர்வல் விட்டுட்டு ஹோட்டல் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் மீட்டிங்கில் மைக் பிடிச்சாரு விஜய். தேர்தல் நேரத்தில் கருணாநிதியோட நகமும் சதையுமாக இருந்த விஜய் குடும்பத்து உறவிலேயும் விழிசல் விழுந்துருச்சு. அவரோட காவலன் பட ரிலீஸில் பிரச்சனைகள் எல்லாம் கருப்பு சிவப்பு மேலே கடுப்பு வெறுப்பு ஆனார் எஸ்எஸ்சி. அப்புறம் என்ன, இலக்கட்சிக்கு ஆதரவுன்னு பச்சை கொடியை காட்டினாங்க பாசக்கார அப்பாவும் பஞ்சு டைலாக் பையனும். அதிமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்ததும் ராமர் பாலம் கட்டின அணில் உதவுன மாதிரி அம்மா ஆட்சிக்கு வர அணிலா இருந்து உதவுனாரு விஜய் அப்படின்னு பேட்டியை தட்டினார் நம்ம எஸ்எஸ்சி. ஒரு கூட்டத்தில் வாழும் அண்டா அப்படின்னு எஸ்எஸ்சியை புகழ்ந்து வைத்தறிச்சலை கலப்புனாங்க. ஊழலுக்கு எதிராக அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் உட்கார்ந்தப்ப டெல்லிக்கு ஃப்ளைட் பிடிச்சு போய் ஆதரவு கொடுத்தாரு நம்ம விஜய். இவருக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்னே தெரில. ஒருவேளை வாங்கங்கண்ணா போங்கண்ணா அப்படின்னு பேசுறதால அண்ணா நம்மளோட ஆதரவாளர்னு தப்பா நினைச்சிட்டாங்க போல. அரசியல் ஆசையோட உச்சம் தலைவா படம். தலைவாங்கிற பேரு தளபதி தளபதி எங்கள் தளபதி தளபதி பாட்டுன்னு விஜயோட அரசியல் ஆசையை படம் சொல்ல கண்ணில் விளக்கணையை விட்டுட்டு எல்லாத்தையும் கவனிச்சாங்க அரசியல் கட்சிகள். வாங்கண்ணா வணக்கங்கண்ணா படத்தில் விஜய் பாட்டு பாடினாரு. ஆனால் ரிலீஸ் தேதி அன்னைக்கு படம் தான் வரலங்கண்ணா. ஒரு வழியாக சமாதானம், சரண்டர், அரசியல் டைலாக் கட்டுன்னு கடைசியில் தலைவா ரிலீஸ்.
அடுத்து வந்த சினிமா நூற்றாண்டு விழாவில் மைக்க பிடிச்சாரு விஜய். நடிகை நாடாளுறது நமக்கெல்லாம் பெருமைன்னு டன்னு ஐஸை வச்சாரு. ஆனால் பாவம் அதை கேட்கத்தான் ஜெயலலிதா அங்கே இல்லையே. தலைவாவுக்கு முன்னாடியே துப்பாக்கி படத்துக்கு இஸ்லாமியர் எதிர்ப்பு. இப்போ கத்திப்பட தயாரிப்பாளர் ராஜபக்சேவோட நண்பேண்டா அப்படின்னு ரணகல சர்ச்சைகளில் பிரச்சனை சும்மா சுத்தி சூறாவளி மாதிரி அடிக்குது. இந்த நேரத்தில் தான் கோவைக்கு வந்த மோடியை பார்த்து வாங்கங்கண்ணா வணக்கங்கண்ணா சொல்லியிருக்காரு விஜய். இது அரசியல் சந்திப்பு இல்லை, மோடி என்னை சந்திக்க ஆசைப்பட்டாரு, அதனால தான் இந்த சந்திப்பு அப்படின்னு சொல்கிறாரு விஜய். போகிற போக்க பார்த்தா பவர் ஸ்டாரு சாம் ஆண்டர்சன் இவங்களெல்லாம் பார்ப்பாரு போல மோடி. ஆக திடீர்னு கிளம்பியிருக்கோம். இந்த விஜய் மோடி சந்திப்பால் விஜய் தலைக்கு மேலே எந்த கத்தி தொங்கும்னு தெரியல. I'm waiting. போன தேர்தலில் இந்த கட்சிக்கு ஆதரவு கேட்டவங்க கோட்டச்சுவர் தாண்டி போய் இந்த தேர்தலில் அந்த கட்சிக்கு ஆதரவு கேட்டு வராங்க. வந்தது தான் வந்தாங்க, சும்மாவா இருக்காங்க? அடுத்தவங்க மேல புகார் பட்டியலை கொளுத்தி போட்டுட்டு போயிடுறாங்க. அது பத்திக்கிட்டு எரியுது பாருங்க. புலோன் புலோன் புலோன். ஏங்க, இந்த அதிமுகவோட சின்ன ரெட்டலை, அதுக்கு என்ன அர்த்தம் இந்த முதல்வர் அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. என்ன கேளுங்க, நான் சொல்றேன். இப்படிதான் திண்டுக்கல்ல நடந்த இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் சொன்னாருங்க. என்னன்னா, இங்க ஊழல் அதிகமாக போயிருச்சு, அந்த ஊழலை ஒழிக்க பிறந்த மூலிகை தான் இந்த ரெட்டலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எனக்கு இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்குங்க. அந்த அம்மாவை கேளுங்க, தெரியாது. அது மட்டும் இல்லாம ஆரம்ப காலத்துல அதிமுக ஆரம்பிக்கிறதுக்கு உன்னதமான இருந்ததே நாங்க தாங்க. அப்ப சில பேர் கேட்டாங்க, ஏங்க எம்ஜிஆருக்கு தான் ஏற்கனவே எக்கச்சக்கமான மக்கள் ஆதரவு இருக்கு, இவர் ஏன் மக்கள் ஆதரவே இல்லாத இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை கூட வச்சிருக்காருன்னு கேட்டாங்க. அதுக்கு எம்ஜிஆர் சொன்னாரு, கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆதரவு எனக்கு ஒரு ஸ்பூன் ஹார்லிக்ஸ் மாதிரி அப்படின்னு சொன்னாரு. அந்த அருமெல்லாம் இவங்களுக்கு எங்கெங்க தெரிய போகுது? பலோன் 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 அப்படின்னு நான் சொல்லிங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோ பாண்டியன். நான் ஓடி ஒளிஞ்சிட்டேன், என்னை மாற்றுக் கட்சிக்காரங்களா விலைக்கு வாங்கிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் என்னை மிரட்டிட்டு இருக்காங்க, இப்படி ஏதோ பேசிக்கிறாங்க, பத்திரிகையில் என்னென்னமோ எழுதுறாங்க. இங்கே பாருங்க, அது எதுவுமே கிடையாது. இந்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதுக்கு உண்மையான காரணம் அந்த கலெக்டர் தான். அவரோட திட்டமிடப்பட்ட சதின்னு தான் சொல்லுவேன். பின்ன என்னங்க, சரியான நேரத்தில் நான் படிவத்தை கொடுத்துட்டேன். அதை கொண்டு போகிறது 3 மணிக்கு கொண்டு போகணும், இதை வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு 3:30 கொண்டு போனாங்க. அந்நேரம் அந்த கலெக்டரேட்டுக்கு மீட்டிங் போயிட்டாரு. அவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதை கையெழுத்து போட்டு வாங்கிக்கிட்டேன்னு சொல்லி கையெழுத்து போட்டுலாம் கொடுத்துட்டாரு. திடீர்னு பாருங்க, பல்ட்டி அடிச்சுட்டு லேட் ஆயிடுச்சு, 1/2 மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சு, அதனால அதை ஏற்றுக்கல அப்படின்னு சொல்றாருங்க. இது உண்மையிலேயே அவரோட திட்டமிடப்பட்ட சதி தான். இதுக்காக கேஸ்லாம் போடலாம் முடிவு பண்ணிருக்க, பார்த்துக்குங்க. அண்ணாச்சி, சதி சதின்னு குதிச்சது நான் இல்லைங்க, நீலகிரியோட பாரதிய ஜனதா வேட்பாளர் குருமூர்த்தி இருக்காங்களா, அவங்க தான். பூவு பூவு பூவு, முல்லைப்பூ, மல்லிப்பூ, ஜாதிப்பூ, கனகாம்பரம் பூ வாங்கலையோ அம்மா, பூ வாங்கலையோ? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நான் சிகப்பு மனிதன் அப்படின்ற படத்தில் நானும் விஷாலும் நடிச்சிருப்போம், உங்களுக்கே தெரியும். அதில் வந்து ஒரு முத்த காட்சி இருந்துச்சுல, அது கதைக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்றதுனால தான் நான் அதில் நடித்தேன். ஆனால் பாருங்கள், வர டேரக்டர்ஸ் எல்லாரும் என்னோடய படத்துலேயும் அந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கதையில் இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட கண்டிப்பாக நீங்கள் அது மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் கம்பல் பண்ணால் நான் நடிக்கவே மாட்டேன். கதைக்கு தேவை அப்படின்னா மட்டும்தான் நடிப்பேன்றதை நான் கண்டிஷனாக சொல்லிக்கிறேன். பூவு பூவு பூவு, இந்த மாதிரி நான் சொல்லிங்க, வேறு யாரும் நம்ம யானைக்காரம்மா இருக்காங்கல்ல, லக்ஷ்மி மேனன், அவங்க தான் சொன்னாங்க. ஐஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். 2G ஒதுக்கீட்டில் எந்த ஒரு விஷயமும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருணாநிதி சொல்கிறாரு. அப்படின்னா கருணாநிதியோட மகள், மனைவி, அவங்க நடத்துகிற அந்த குடும்ப டிவி சேனல் இருக்கு இல்லையா, அந்த டிவி சேனலோட அக்கௌண்ட்டுக்கு 214 கோடி ரூபாய் எப்படி வந்தது? ஒன்றுமே இல்லாமல் பணம் வந்துடுமா? சரி, அப்படி வந்த பணம் ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, அப்படி வந்த பணத்தை ஏன் அவசர அவசரமாக திருப்பி கொடுத்தாங்க? இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே கருணாநிதி தாங்க விளக்கம் கூறணும். அது மட்டும் இல்லாமல் ராசா சொல்கிறாரு, பா இந்த 2G விஷயத்தில் எல்லா விவரங்களுமே பிரதமர், மத்திய அமைச்சர், எல்லா அமைச்சருக்கும் தெரியும்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னு அவர் மட்டும் சொல்ல, திமுக கட்சி வட்டாரமும் சொல்லிட்டு தானே இருக்குது. அப்போ இந்த ராஜா தம்பி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இந்த ஊழல் பண்ணாரா? எனக்கு ஒரு டவுட்டாக தாங்க இருக்குது. ஐஸ் இந்த மாதிரி எனக்கு ஒரு டவுட்டுன்னு சொன்னது நான் இல்லைங்க, முதலமைச்சர் ஜெயலலிதா. ஐஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். பலூன் பலூன் பலூன்.
எவ்வளோ நாள் தாங்க நானும் ஹீரோ லவ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நடிக்கிறது? நானும் ஹீரோ ஆக வேணாமா? அந்த டைமுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. ஏன்னா எனக்குன்னு ஒரு மாஸ் கிரியேட் ஆகணுங்கள்ல. எப்போ பார்த்தாலும் என் ரசிகர்கள் தலைவா நீ எப்போ ஹீரோ ஆக போற அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ டக்குன்னு ஒரு சான்ஸ் கிடைச்சது, நானும் ஹீரோ ஆயிட்டேங்க. இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு நான் பெரிய பெரிய டேரக்டர்ஸையும் பெரிய பெரிய நடிகர்களையும் கூப்பிடல. அது ஒரு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் நல்லா இருக்கணும் இனி யார் நினைக்கிறாங்களோ அவங்கள தாங்க கூப்பிட்டுருக்கேன். அதான் ரசிகர்களாக நீங்கள் தான் இங்கே வந்திருக்கீங்க. பலூன் அக்கா பலூனா அப்படின்னு நான் சொல்லிங்க. நம்ம நடிகர் சந்தானம். சட்டமன்றம், நாடாளுமன்றம், உள்ளாட்சி, ஊராட்சி, நல்லாட்சின்னு நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு போக நாளொரு மேனியும் பொழுதொரு திட்டமும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுல ஒரு திட்டமா பேரு பிரதமர் வேலைவாய்ப்பு திட்டமா. செத்தவங்களுக்கு கொட்டகை போட்டதுல கோடி கணக்குல ஊழலாம், வழக்கம், தண்டனையா, ராஜினாமாவா. அதாங்க இன்றைய கேலி சித்திரம். கார்ட்டூன். தண்ணீர் தேவை இருக்க அது மனுஷனுக்கு காலங்காலமாக உயிரினங்களே தண்ணீர்லேருந்து தான் தோன்றுச்சு. ஆமாம், இன்றைக்கி அடிப்படையாக தான். அதனால தான் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னாங்க. இப்போவும் ஒரு தண்ணி தேங்க வச்சு ஒரு நல்லா பியூர் தண்ணியை வச்சுட்டிங்கன்னா அதில் அப்படி புழு வரும், அப்புறம் அது பெருசாகும். அப்புறம் அதான் ஆமாம், உயிரினங்கள் தோன்றதுக்கு மூலமே அதான் சொல்கிறாங்க. அப்படி தான் வந்திருக்கு. தண்ணி தான் என்ன ரொம்ப முக்கியம். ஆமாம், மனுஷன் இந்த தண்ணியை தேடி போய்கிட்டே இருக்கான். ஒரு பக்கம் இப்போ என்ன சொல்கிறாங்க, இன்னும் ஒரு 10-20 வருஷத்தில் யுத்தமே தண்ணிக்காக தான் இருக்க போகுது அப்படிங்கிறாங்க. ஒரு பக்கம் அப்படி பெரிய லெவலில் யுத்தம், உலகத்து நாடுகளுக்குள்ளே சண்டையே வந்துடும். இப்போ பெட்ரோல் டீசலுக்கு இருக்க மாதிரி தண்ணிக்கான பிரச்சனையே வந்துருச்சு. இப்போவே எல்லாம் காசாக்கிட்டாங்க. அதுக்கான தேடுறதும் இப்போ நிறைய ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் கிணறு வெட்டினா மனுஷன், கிணறு ஒன்றும் பெருசாக இருக்காது. போயில அங்கே ஒரு கிணறு அங்கே ஒரு கிணறு இருக்கும். கிணறுலாம் அப்படி எட்டி பார்த்தா அப்படி எடுத்துக்கலாம் தண்ணி. இப்படி எடுத்துக்கலாம், அப்படி மேலாவே எடுத்துக்கலாம். ஒன்றும் பெருசாக இருக்கிறது இல்லை. கிணத்துக்குள்ளே விழுந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், இது நீச்சல் அடித்து வெளியில் வந்துடலாம். அவ்வளோதான். அது ஒரு இருக்கும். அது ரொம்ப ஆழத்துக்கு கீழே போயிடுச்சுன்னா கூட குதிச்சு எடுத்துடலாம். 10 பேர் குதிச்சு தூக்கிடுவாங்க. இல்லாட்டி பெரிய கிணறாக இருந்தால் கட்டில் கட்டி இறக்கிடுவாங்க. கேட்டு அழகாக கயிறு போட்டு இழுப்பாங்க. ஆமாம், இழுத்துருவாங்க, எடுத்துருவாங்க. ஒன்றும் அது ஒன்றும் சிரமம் இல்லை. இருந்தாலும் அதில் இப்போ அது ரொம்ப கிணத்துல விழுந்தாங்கன்னா நீச்சல் தெரியாமல் நல்ல தங்கால் கிணத்துல விழுந்து செத்து போச்சுன்னா சாகனம்னே விழுந்துருக்கு. தற்கொலை மாதிரி விழுந்துருக்காங்க. அதுக்கு என்ன செய்ய முடியும்? தவறி விழுந்துட்டா எடுத்துடலாம், பிரச்சனை கிடையாது. அப்புறம் கிணறுகள்லாம் பார்த்தா இப்போ கிணத்துல தண்ணியே காணும். எங்கடா தண்ணி இருக்குன்னா கீழே இருந்த கிணறுலாம் மேலே போயிடுச்சு. ஆமாம், எப்படி தொட்டி ஆயிடுச்சு. இப்போ மேல் நீர்த்தேக்க தொட்டி, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி. அப்புறம் சின்ன சின்ன கிணறுலாம் வீடுகளில் இருக்குது. இப்போ பாருங்களேன், இந்த சைஸ் கருப்பாக கிணறு மாதிரியே சின்டெக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. வீட்டுக்கு மேலே கிணறு இங்கே இருந்தது மேலே போயிடுச்சு. இப்போ கிணறு எங்கே பெரிய கிணறு வேணுமா? அது பெரிய இந்த வாட்டர் சப்ளை கிணறு பாருங்க, பெரிய அதெல்லாம் பெருசாக தொட்டி ஆயிடுச்சு. இப்போ கிணறு இப்படி பார்த்தது போக இப்படி பார்க்குறான். கிணறு தண்ணினா எங்கன்னா அங்கே தான் காட்டணும். தண்ணி தேவை அவ்வளோ போயிடுச்சு. ஒரு பக்கம் நகரங்களில் வீட்டுகளை கட்டிக்கிட்டே இருக்கான். அடுக்குமாடி குடியிருப்பு. ஆமாம், வீடு வேணுமா வந்து வாங்கிக்கோங்க. தண்ணி அவன் கொடுப்பான். வீட்டை கட்டு தண்ணி அது கவர்மெண்ட் கொடுக்கும். கவர்மெண்ட் எங்கேருந்து கொடுக்கும்? போரை போடு. ஏற்கனவே போர் போட்டுருவான். ஒரு சும்மா போர் போட்டாங்கன்னா 80 அடி போடுவாங்க. பக்கத்தில் ஒருத்தன் 100 அடி போடுவான். 80 அடி போட்டானா இறக்கடா 20 அடியை அப்படின்னா 20 இது இறக்கிட்டான்னா இந்த 80 அடியில் தண்ணி இருக்காது. அப்புறம் அவன் கொஞ்ச நாள் பார்ப்பான். அவன் இப்போ 120 அடிக்கு போகணும். ஆமாம், இப்போ இப்படி ஒவ்வொருத்தரும் பக்கத்தில் 120, 150, 200, 300, 400, 500, 1000 அப்படின்னு பார்த்தான். ஒருத்தன் வந்தான், ஒரு கம்பெனிக்காரன். யாரா அவன்? ஏலம் எடுக்கிற மாதிரி ஏலம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. 700 ரூபா ஒரு தரம், 2 தரம், 750. யாரும் 400, 700, 300, 710 கேட்டுக்கிட்டு இருக்குது. அப்புறம் 1500 அப்படிமா. டபுளாக சொல்லு. எவன் கேட்பான்? வாய் பற்றிக்கிட்டு இருப்பான்ல. அது மாதிரி போர் போட்டவன் 100 அடி, 200 அடி, 300 அடியும் போட்டுக்கிட்டு இருந்தான்ல. போடுறா ஒரு 1000 அடியை அவ்வளோதான் போட்டானா இவன் பூரா காலி. சுற்று வட்டாரமே காலி. இப்படி போரை போட்டாங்க. இப்போ 1000 அடிக்கு மேலே போர் போட்டானா
அப்புறம் இன்னொருத்த வந்து 1500 அடிக்கு போடுவான்ல, 2000 அடிக்கு போடுவான்ல, இப்படி போயிடுச்சு தண்ணி. போட்டது இவன் மனுஷனுக்கு நம்பிக்கை இருக்க, நீரோட்டம் பார்க்குறோம்னு குச்சியெல்லாம் வச்சு இதில் நீரோட்டம் இருக்குது. ஏற்கனவே தருமபுரிக்கிட்ட ஒரு இடத்துல பைப்பில் நீரோட்டம் போனதை பிடிச்சிட்டாங்க, பூந்து அடிச்சிருக்குது. அது வேற பார்த்துருக்குறாங்க. நீரோட்டம் எங்கே இருக்கும்? தண்ணி இருந்தால் தானே நீரோட்டம் இருக்குன்னு அவங்க வாங்குற 3000 ரூபாய்க்கு சொல்லிட்டு போயிடுறான். 500 600 பார்க்குறாங்களோ ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி. இவன் போட்டுறானா, இவன் போரை போட்டு ஆசை மனுஷனுக்கு என்ன செய்யுது, எப்படியாவது வாழ்ந்தாகணும், பொழைச்சாகணும். அதுக்கு இவன் போரை போடுறான். தண்ணி இல்லை. இவன் என்ன நினைக்கிறான், தண்ணி தான் வரலையே, மூடிட்டு போட்டியானே, மூட பண்ணுறான். எப்படியாவது மழை பெஞ்சு எப்படியாவது தண்ணி அதில் வந்துடும்னு மூடாமல் வச்சிடறான். மூடணும், சட்டம் வேற போடுறாங்க. அதெல்லாம் தண்ணி வரலைன்னா மூடணும், மூடிடணும். இவன் கேட்குறான், மனுஷனுக்கு ஆசை. அவனுக்கு என்ன ஆசைன்னா, நீங்கள் இந்த வெத்து உண்டியலை வீட்டில் வச்சுட்டு டப்பா காசு போட்டே வச்சுருந்துருப்பாங்க. ஒரு டப்பா இருக்கும், அதில் இல்லாமல் இருந்திருக்கும். டப்பாவில் காசு பூரா காலி ஆயிரும். ஆனால் அந்த டப்பா காசு டப்பானே வச்சுருப்பாங்க. பல ஊருக்குள்ள கொல்லாப்பட்டின்னு ஒன்று இருக்கும். அவங்க தாத்தனுக்கு தாத்தன் வியாபாரம் பண்ணியிருப்பாரு. ஒரு பெட்டி கல்லாப்பட்டி இருக்கும், வீட்டுகளில் இருக்கும். அது எதுக்குடா பண்ணி வியாபாரமே பண்ணல கல்லாப்பட்டி, அது காசு இருந்தது அப்படின்னு. இவன் போர் போட்டதில் தண்ணி எப்பாவது வரும் அப்படின்னு இருந்த காசுக்கு போரை போட்டல, அப்படி போர்னாவது இருக்கட்டும், மரியாதைக்காவது போர்னு இருக்கட்டும், செலவு பண்ணி போட்டுக்கிறான், தண்ணி தான் வரல இருக்கட்டும் இவரு அப்படி நினச்சிக்கிறது. அதில் பார்த்தா இப்படி குழந்தைகள் விழுந்து அதை எப்படி காப்பாற்றுறது, எவ்வளோ பெரிய ஒரு நாடே டென்ஷன் ஆகிடுது. மனுஷனுடைய ஆசைகள், வாழ்கிறதுக்கான தேவைகள் இதெல்லாம் சேர்ந்து தோண்டி தோண்டி வச்சிடறான். அதை மூடவும் மாட்டேங்கிறான். மனுஷன் ஆசையை எப்போ மூடுறானோ அப்போ தான் இந்த இந்த குழியெல்லாம் மூடுவான். அபுதாபி, சார்ஜா, துபாயில் அடிச்சு வெளுத்து வாங்கின கிரிக்கெட் செய்தி. அக்கம் பக்கத்து மாநிலத்துல எல்லாம் கட்டமா நடந்து முடிஞ்ச தேர்தல் செய்தி. நம்ம ஊர்ல நடக்க போற தேர்தலுக்கு முன்னாடி நடனம் பாட்டோட மேலம் கொட்டி நடக்கிற பரப்புரை செய்தி. எல்லா செய்தியும் கலவையா காமெடியா உங்களை சந்திக்க காத்திருக்குது. அதனால அடுத்த பேப்பர் தோசை வரைக்கும் நீங்களும் புதுயுகத்துல காத்திருங்க. சூப்பரான செய்தி, நம்ம செய்தி.